மாடல் மாருதி பலினோ, கலர் மெட்டாலிக் கிரே, ரெஜிஸ்டர் நம்பர் TN46X1188. பார்க்கிறதுக்கு இந்த 2 காரும் ட்வின் பேபிஸ் மாதிரி இருந்தாலும் இதோட ஓனர்ஸ் 2 பேரும் நேர் எதிராக இருக்கக்கூடிய வேற வேற ஐடியாலஜி கொண்டவங்க. ஒருத்தர் திராவிட மாடல் தான் சூப்பர்னு சொல்லக்கூடிய திமுக நிர்வாகி இளஞ்செழியன், இன்னொருத்தர் சாலா குஜராத் மாடல் ஹே பகுத் அச்சான்னு பாராட்டக்கூடிய பாஜக நிர்வாகி பிச்சமுத்துஜி. 2 பேரும் பெரம்பலூர் மாவட்டத்துல அரசியல் பிரமுகர்களா வளம் வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு பாஜக மாநில பட்டியலணி செயலாளரான பிச்சமுத்துஜி அடைக்கம்பட்டு பக்கத்துல அவருடைய பலினோவை பார்க் பண்ணிட்டு ஆதரவாளர்களோட டீ பிரேக் எடுத்திருக்காரு. அந்த சமயத்துல தான் இளஞ்செழியனுக்கு நெருக்கமானவங்க சிலர் அந்த காரை பார்க்க, என்ன நம்ம மாப்பிள்ள வண்டியில பாஜக மோர்ச்சா கோர்ச்சான்னு என்னென்னமோ ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குன்னு ஷாக் ஆகி இருக்காங்க. கட்சி மாறிட்டானா இல்ல ரகசிய கூட்டணியான்னு கன்ஃபியூஸ் ஆகி இளஞ்செழியனுக்கு போன் பண்ணிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு ஓடி வந்த இளஞ்செழியன் அங்க நின்ன காரை பார்த்து, அது எப்படி திமிங்கலம், ஒரே மாடல் ஒரே நம்பர்ல 2 காருன்னு பாஜக பிரமுகரை கார்னர் பண்ணிருக்காரு. ஒன்னு கூடிட்டாங்கய்யான்னு சுதாரிச்சுக்கிட்ட பிச்சமுத்துஜி ஸ்டிக்கரை தப்பா ஓட்டிட்டேன்னு சமாளிச்சிருக்காரு. திராவிட மாடல் சும்மா விட்டுருவாங்களா? ஆதாரத்தை காட்டுன்னு ஆர்சி புக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்த பிச்சமுத்துஜி சீன்ல இருந்து வெளிநடப்பு செய்ய முயற்சிக்கவும் இளஞ்செழியன் அவரோட கார்ல புகுந்து ஆர்சியை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்ப நடந்த தள்ளுமுள்ளுல இளஞ்செழியனோட மார்புல பலத்த அடி ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே பவுன்சர் பாய்ஸ வர வச்ச பாஜக பிரமுகர் ஆட்டத்தை கலைச்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. தனக்கு நீதி வேணும்னு இளஞ்செழியன் சட்டையை கலட்டிட்டு பேர்பாடியோட போராட்டம் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் குரூப்ல டூப்பு பாஜக பிரமுகர் பிச்சமுத்துதான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹேண்ட்ல நம்பர் இல்லாத காரை வாங்கி அதுல பந்தாவா பவனி வந்திருக்காரு பிச்சமுத்துஜி. போலியா நம்பர் பிளேட் பயன்படுத்தினது, கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட செக்ஷனுக்கு கீழே பிச்சமுத்து மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ஜியை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.